இலங்கையை உலுக்கிய ஒரு வித்தியாசமான ஒரு மரணம். 2 பிள்ளைகளின் தந்தையான 31 வயதுடைய குடும்பஸ்தரை முதல்ல இழுத்து சென்று பரிதாபகரமான முறையில் அவருடைய உயிரை இழக்க செய்திருக்கு. அந்த தலையெல்லாம் சூப்பி போகும். தலைப்பகுதி கால் பகுதி இது ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகுதம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. அந்த அண்ணாவை பிடிச்ச அன்னைக்கு அவங்களோட குடும்பம் இங்கே என்ன பாடுபட்டு சரியான கஷ்டம். இந்த ஒரு சின்ன இப்படி துண்டு 3 துண்டு தான் வச்சிருந்தாங்க. இவர் கம்பு நாட்டி அதில் கொழுவுறதுக்கு கம்பு நாட்ட போனவரை தான் பிடிச்சிருக்கு. அது அதை அவைகளை பிடிக்கணுமன்ற ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னாண்டா இந்த வனவிலங்குகாரர்கள் கொண்டு இந்தியா விட்டு 3-4 முதலையை கொண்டு விடுறாங்க. முன்னுக்கு பிரிஞ்சு போனவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்துக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் தோணியை திருப்பி எடுத்துட்டு இங்கே பார்க்குற நேரம் மேலே ஒரு வாட்டி உயர்த்தி மறுபடியும் கீழே அடிச்சிருக்கா. வணக்கம், இது தமிழோட தரணியில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் மண்முனை பாலப்பகுதியில் ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மட்டக்களப்பை தாண்டி இலங்கையை உலுக்கிய ஒரு வித்தியாசமான ஒரு மரணம். அதாவது இந்த முதலையினோட தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. தண்ணியில் அதோட ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போது மட்டக்களப்பை பொறுத்தவரையில் தரையில் காட்டு யானைகளால் அச்சுறுத்தப்பட்டு தினம் நிறைய மரணங்கள் பதிவாகுது. அண்ட் அதே மாதிரி நீர்நிலைகளில் இந்த முதலைகளோட தாக்கம் அதிகமாக இருந்து அங்கேயும் மரண இறப்புகள் அதிகமாக பதிவு செய்யப்படுது. ஸோ அதே மாதிரி மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் இந்த பாலத்துக்கு அருகாமையில் இரவு நேரங்களில் வீசுவதற்காக மீன்பிடி தொழிலாளர் ஒருவர் அதாவது மட்டக்களப்பு பொதுக்குடியிருப்பை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 31 வயதுடைய குடும்பஸ்தரை முதல்ல இழுத்து சென்று பரிதாபகரமான முறையில் அவருடைய உயிரை இழக்க செய்திருக்கு. கொமனாவை நிறைய பேர் இறப்பை பார்த்துருப்பீங்க. ஒரு முதல்ல பிடிச்சி போட்டு சொன்னால் அவங்கள சடலமாக மீட்டாங்க எங்கேயாச்சும் ஒரு அங்கங்களில் கடிச்சிருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு அங்கங்கள் இழந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மரணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கொடூரமான முறையில் அந்த முதல்ல இவரை தாக்கியிருக்கு. அதாவது அவரோட அங்கங்கள், அவர் உடம்பில் இருக்கிற அங்கங்கள் எல்லாத்தையுமே பீஸாக, அதாவது ஒவ்வொரு பாகமாக பிரித்து எறிஞ்சிருக்கு. ஸோ இறுதியில் அவரோட உடம்பு, அதாவது தான் உயிரிழக்கப்பட்டுட்டார், முதலையினால தான் தாக்கப்பட்டார் அப்படிங்கிறத உறுதி செய்கிற முகமாக அவரோட அங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அங்கங்கள் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புலேயே தலைப்பகுதியும் ஒரு பகுதி காலை மட்டும்தான் அவங்க மீட்டெடுத்திருக்காங்க. மிகுதும் எல்லாத்தையுமே அந்த முதலை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு புதைச்சி விட்டுருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்கள்ட்ட கண்ணுக்கு தென்படாமல் இருந்திருக்கலாம். அப்படி அந்த வகையில் ஸோ இந்த மரணம் ரொம்பவே இந்த பகுதி மக்களை சோகத்துக்குள்ளே உள்ளாக்கினது. ஏன்னு சொன்னால் 2 பிள்ளைகளோட தந்தை, அதுவும் வெறுமனே 31 வயதுடைய குடும்பஸ்தர். ஸோ உழைக்கிற வயசு, தன்னோட குடும்பத்தை பார்க்கணும், தன்னோட வாழ்க்கை வாழ வேண்டிய வயசு இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் இப்படி ஒரு மரணம் ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. கண்டெடுக்கப்பட்ட இவரோட இந்த அங்கங்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சில பரிசோதனைகளுக்காக கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையில் ரீசெண்டாக நிறைய தமிழ் ஏரியாக்களில் நிறைய மரணங்கள் இயற்கை மூலமாக நடந்துறது உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் பல பேர் பல காரணங்களை சொல்கிறாங்களா. அதாவது இப்போ எப்படி சொல்கிறோம், மேலே சிங்கள பகுதிகளில் இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிற காட்டு யானைகளை அங்கே அவங்க விவசாயம் ஏதோ ஒன்று செய்யும்போது அங்கேருந்து அவங்க விரட்டி விடும்போது தமிழரோட பகுதிக்குள்ளே வர்றதாகவும், அங்கே இருக்கிற மக்களை அச்சுறுத்துறதாகவும், அங்கே இருக்கிறவங்களை இந்த யானைகளை கொலை செய்கிறதாகவும் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு வாக்குமூலங்களை பதிவு செய்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆற்றை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சிங்கள ஏரியாக்களில் இருக்கிற நிறைய ஆற்று குளங்கள் அந்த பகுதியில் இருக்கிற முதலைகளை பிடிச்சு கொண்டு இங்கே இறக்கி விடுறதா சொல்கிறாங்க. அது நாங்கள் சொன்னது கிடையாது, எல்லாமே இங்கே இருக்கிற பகுதி மக்கள் தான் சொல்லிக்கொள்கிறாங்க. ஸோ இப்போது இந்த முதலை பிடிச்சி இறந்தவர் கூட இதே ஆற்றில் அன்னைக்கு, அதாவது அவர் கூடவே பீச்சு தொழிலுக்கு வந்திருந்தவங்க கூட சில ஊடகங்களுக்கு தங்களோட கருத்துக்களை கொடுத்துருந்தாங்க. அதாவது பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தாங்க இந்த ஆற்றில் வேறு பகுதிகளில் பிடிக்கப்படுற முதலைகளை இங்கே இறக்கிறதாகவும், அதனால் தங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுறதாகவும், தாங்கள் இந்த ஆற்றில் தொழிலுக்கு வார நேரம் பயந்து இந்த ஒரு தொழிலை செய்ய வேண்டியதாகவும் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சேனல்லே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு அதிகமாக கொக்கோட்டிச்சோலை பகுதியில் முதலையினால் தாக்கப்பட்டு தன்னோட கையை பறி கொடுத்த ஒரு அண்ணாவோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் வெளிக்கண்டு அதை நாங்கள் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணி அவங்களோட வாழ்வாரத்துக்கு கூடிய அளவுக்கான ஒரு உதவியை பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் உயர்த்தி விட்டுருந்தோம். ஆனாலும் இப்போவும் கூட அந்த முதலை தாக்குனதெல்லாம் அவருக்கான அந்த ஒரு பாதிப்பு தன்னை பாதிச்சுக்கிட்டே இருக்குது.
அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு முன்னதாக வந்து எங்களோட ஊரில் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வந்துட்டு முதல்ல பிடிச்சு போயிருந்தது. ஆனால் அவங்க வந்துட்டு இறந்திருந்தாலும் அந்த சடலம் வந்துட்டு ஒரு சில காயங்களோட வந்து மீட்டெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மரணம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து வீடியோஸை வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. ஒரு த்ரில்லர் மூவியில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்துட்டு உடம்புகளை வந்துட்டு அங்கங்கமாக வந்து பிரித்து எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த வகையில் அப்படி இருந்தது. ஸோ மேலே அந்த ஃபெமிலியை சேர்ந்தவங்க வந்து அவரோட உடம்புகளை வந்து கண்டெடுக்கும் போதும் சரி, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஒன்று. இறந்தவங்க தான் மறுபடியும் வந்து வர முடியாது தம்பி, அதை பற்றி பேச எந்த ஒரு பயனும் இல்லை அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் தமிழர் பகுதியில் அதுவும் கரையோர பகுதிகளான இந்த திருகோணமலை, மட்டக்களப்பு அப்படியான பகுதிகள் வந்து அதிகம் வந்துட்டு கரையோர பகுதி மக்கள் வந்துட்டு தங்களோட ஜீவனோபாய தொழிலாக வந்து பண்ணுறது வந்துட்டு இந்த ஒரு ஆற்று தொழில் அப்படின்னு சொன்னால் கடற்தொழில் அண்ட் வந்துட்டு விவசாயம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு காட்டு யானைகளால் விவசாயத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வீச்சு தொழிலில் வந்துட்டு இந்த ஆற்றோரங்கள் வந்துட்டு இந்த முதலைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த தமிழ் மக்கள் வந்துட்டு வளைச்சு அடி வாங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து நிறையவே இருக்குது. சப்போஸ் வந்து இங்கே இருக்கிற வனவிலங்கு ஜீவராசிகள் வந்துட்டு யானைகளை வந்துட்டு ஒரு சரணாலயங்களுக்கு வந்து ஒப்படைக்கலாம். பெரிதாக ஒரு காடை வந்து ஒதுக்கி அதை வந்து சரணாலயமாக வந்து வடிவமைச்சு அதுக்குள்ளே வந்துட்டு விட்டுக்கொள்ளலாம். அப்படி செய்தாங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் உயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும். அண்ட் வந்துட்டு பயிர்களும் வந்துட்டு அவங்கவுங்க சேனை பயிற்சிகளை வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து செவ்வனை செய்து அவங்களோட வாழ்வார்த்தை அவங்கள வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி ஆற்றில் வந்து வேறு இடங்கள் வந்து பிடிச்சு கொண்டு வர்ற முதலைகளை வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜூவிலையோ அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு சரணாலயத்தை வந்து நீங்கள் தயார்படுத்தி அதுலேயே வந்து இறக்கி விடுங்க. இங்கே வந்து இறக்கி வரதுனால அதுகள் வந்து குட்டி போட்டு அது வளர்ச்சி அடைந்து அதிகமான ஒரு இனப்பெருக்கத்தை கொண்டு வந்துச்சு சொன்னால் இப்போவே இதுகளோட ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும்போது எதிர்வரும் காலங்களில் இந்த வீச்சு தொழிலை நம்பி இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களோட நிலைமைகளை வந்து எண்ணி பாருங்கள் என்ன ஆகும் அப்படி சொல்லி. அதாவது இப்போ வீச்சு தொழில் மட்டுமே கிடையாது, இந்த ஆத்தூரங்களில் வந்துட்டு அதிகமானவர்கள் வந்துட்டு பயிர் செய்ய வந்து அதாவது அந்த தண்ணியை நம்பி பயிர் செய்கிறவங்க இருக்காங்க, கால்நடை வளர்ப்புகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதிகமாக நிறைய பேர் கால்நடை வளர்ப்புகள் செய்யும்போது அந்த அவங்களுடைய மாடுகளும் சரி இல்லைன்னு சொன்னால் ஆடுகளையும் சரி இப்படியான ஜீவராசிகளையும் வந்துட்டு இந்த முதலைகள் வந்து இழுத்து செல்லப்படும். அது வந்து ஒரு விலங்கோட போகும்போது அவங்களோட வாழ்வாரங்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் அதே மனிதரை வந்து தாக்கும்போது அவங்களோட குடும்பம் பாதிக்கப்பட்டு அவங்களோட உயிர் வந்து அந்த இடத்துல வந்து போகப்படுது. ஸோ வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது. ஸோ இனிமேலாச்சும் இந்த வனவிலங்கு ஜீவராசிகள் வந்து தயவு செய்து வந்து இந்த முதலைகளை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சரணாலயத்தில் வந்துட்டு அதை வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி செய்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து இங்கே இருக்கிற முதலைகள்னால இப்போ வரைக்கும் நிறைய தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு அரசாங்கம் நினைச்சதுன்னு சொன்னால் வந்து இங்கே இருக்கிற முதலைகள் வந்து பொறி வச்சு பிடிச்சி வேறு இடத்துங்களுக்கு வந்துட்டு மாற்றம் செய்து அதுகளை வந்து பராமரித்து கொண்டு வரலாம். என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியலன்னு சொன்னால் இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டதும் அதை வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்களில் வீடியோக்களாக பார்த்ததும் வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டில் தன்னோட தந்தையை பறிகொடுத்த 2 பிள்ளைகளோட நிலைமை என்னவாக இருக்கும், அண்ட் வந்துட்டு கணவரை பறிகொடுத்த மனைவியோட நிலைமை வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களாம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு கணம். ஸோ இதே மாதிரியான ஒரு மரணம் இனியும் வந்து நடக்கக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். ஸோ ஆகியனால தயவுசெய்து கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு அக்கறைகளை வந்து செலுத்திக் கொள்ளுங்க. அண்ட் இறந்தவர் வந்து மட்டக்களப்பில் புதுக்குடியிருப்பு ஆயுர்வேத வைத்தியசாலை ரோட்டை வந்து சேர்ந்தவர் வந்து அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொள்கிறாங்க. இங்கே வீச்சுக்கு வந்தவங்க இவங்க கிட்டத்தட்ட 4-5-6 பேர் என்ன சேர்ந்து வந்து தான் வந்திருக்கிறாங்க. 4 பேர்கிட்ட என்ன அவங்க மற்றவங்கள மாதிரி இந்த ஊராண்டி தான் பகுதி சேர்ந்தவங்க. அண்டு வந்து இந்த அண்ணா வந்து புதுக்குடியிருப்பு கொஞ்சம் தள்ளி. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து தான் வந்து விளக்க கொளுத்திட்டு அதாவது என்ன சொல்கிற லேம்ப் கொண்டு வருவாங்க, அந்த பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் மற்ற லேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து இந்த பெட்ரோமேக்ஸ் அந்த லைட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த லைட்டை வந்து எரிய விட்டுட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து தோணி நிப்பாட்டிட்டு வீச போகிறதா வந்து சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. அப்போ வந்தவங்க வந்து கலைவாங்க, இதை வந்து எங்களோட பகுதியில் வளைச்சலுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு மேற்பட்ட தோணிகள் வந்து இரவு நேரங்களில் சரி பகல் நேரங்களில் சரி போகிறதா இருந்தாலும் வந்து அது வளைச்சலுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய பேச்சு வழக்கில் வந்து அந்த மீன் பிடிக்க போகிறத வந்து வளைச்சலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வளைச்சலுக்கு வந்தவங்களில் தான் இவர் தனிமையில் இருந்து மீன் பிடிச்சிருக்கிறார். அண்ட் மற்றவங்க வந்துட்டு அங்கே பிரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ பிரிஞ்சு போகையில் வந்துட்டு இவர் தனியாக விளக்கணை வந்து ஏற்றி வச்சுட்டு வந்து வீசும்போது வந்து அதாவது கம்பை குத்தி அதோட கம்போட சேர்த்து வந்து தோணி கட்டி விட்டு தான் ஒரு இடத்துல நின்று வீச முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து முன்னுக்கு பிரிஞ்சு போனவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்துக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து தோணியை திருப்பி எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்க்குற நேரம் வந்து அவருக்கு ஆள் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து முதல்ல வந்து அவர் வந்து மேலே ஒரு வாட்டி காண்பிச்சிருக்கு. அதாவது ஒரு முதல்ல வந்து பிடிக்கும்னு சொன்னால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்களை வந்துட்டு அடித்து புரட்டி எப்படியுமே வந்து உயிரை மாய்ச்சிட்டு தான் இழுத்துட்டு போகும். இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு முதலே தன்னோட இறையை ஆக்கி கொண்ட மனிதரை வந்து எப்படியோ உயிரை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கோம். அண்ட் வந்துட்டு முதலிடத்திலிருந்து தான் வந்து
வந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும் அப்படி சொல்லி அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மனிதன் வந்து ரொம்பவே போராட வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் வந்துட்டு அந்த முதலை வந்து மேலே ஒரு வாட்டி உயர்த்தி மறுபடியும் கீழே அடிச்சிருக்கு. அந்த அந்த தருணத்தை மட்டும்தான் அவங்களோட வந்திருந்த மற்ற மீனவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தவங்க வந்துட்டு இறங்கி அந்த ஸ்போர்ட்டில் வந்து அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படி சொல்லி நினைச்சாலும் கூட வந்து அது முடியாத ஒரு காரணம் அந்த பகுதி வந்து ரொம்பவே ஆழமான ஒரு பகுதி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பகுதியில் இறங்கினாங்கன்னு சொன்னால் தங்களோட உயிருக்கு கூட வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. சொன்னால் இவ்வளவு காலமாக வந்து இதுக்குள்ள எத்தனை பேரை வந்துட்டு எத்தனை மீனவர்களை வந்து இந்த ஒரு முதல்ல வந்து தாக்கியிருந்தும் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்கப்படாத போவதில் இவங்க வந்து அந்த அந்த ஆழமான பகுதியில் அவங்களோட உயிரை துச்சமாக மதித்து இறங்குன்றது வந்து ரொம்ப கடினமானது ஒன்று. அதாவது வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து கொக்கட்டிச்சோலையில் முதல்ல தாக்கியிருந்த ஒரு அண்ணா வந்துட்டு நாங்கள் இனங்கண்டு அவருக்கான வாழ்வாரங்களை செய்து கொடுத்தோம்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருந்தார். அந்த தோணியில் அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்க. அவர் அண்ட் அவரோட மகன் இல்லைன்னு சொன்னால் அவரோட உயிர் அந்த இடத்துல பறி போயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரோட மகன் மற்றவங்களாம் சேர்ந்து தான் வந்து சத்தம் வச்சு மற்றவங்களை கூப்பிட்டு அது கொஞ்சம் ஆழம் குறை அப்படிங்கிறதுனால போராடி ஒரு மாதிரி மீட்டு எடுத்துட்டாங்க. கையோட வந்து போயிருந்தது, கழுத்துக்கு வந்தது, கையோட வந்து போயிருந்தது. ஆனால் இவருக்கு வந்துட்டு அது ஆழமான பகுதி அப்படிங்கிறதுனால யாருமே வந்துட்டு இறங்கி காப்பாற்றுறதுக்கான சூழ்நிலை வந்து இல்லை. அதனால் ஒரு வாட்டி தூக்கி அது கீழே கொண்டு போனது இவங்களை வந்து அதுக்கப்புறம் காணையும் இல்லை. ஸோ அடுத்த நாள் வந்து தேடுதல் முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் வந்து அந்த தேடுதலில் அவரோட அங்கங்களை வந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. அதுவும் தலைப்பகுதி அண்ட் கால் பகுதி இது 2த்தையும் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகுதம் எதுவுமே வந்து கண்டுபிடிக்கப்படலை. அண்ட் இது குறித்து கூட இந்த வீச்சு தொழிலுக்கு போயிருந்த ஒரு சில பேரோட வாக்குமூலங்கள், அதாவது நேரடி வாக்குமூலங்கள் வந்து சில ஊடகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிஞ்சால் அதையும் வந்து காண்பிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அவரோட அங்கங்களை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காணொலிகளையும் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்பாட்டில் காண்பிக்கிறோம். மட்டக்களப்பு மண்முன பகுதி வந்து இதுதான் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது மஹிந்தையனோட காலத்தில் வந்து இந்த பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அண்ட் அதுக்கு முன்னால் வந்துட்டு பாதை மார்க்கமாக தான் பயணிச்சிருந்தாங்க. அதாவது மட்டக்களப்பு இந்த மண்முனையிலேருந்து கொக்கட்டிச்சோலைக்கு வந்துட்டு பாதை மார்க்கம் தான் வந்து பயணம் செய்து கொள்வாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பாதை போயிட்டு அடுத்த அந்த ஒரு அக்கறைக்கு வந்து போய் அந்த பாதை வந்து சேரும். அண்ட் வந்து ரீசெண்டாக நம்மளோட காணொலியில் கூட வந்து பாதை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லைனா அந்த பாதை என்னோடாக பயணம் மேற்கொள்கிறன்றலாம் வந்து இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இப்போயும் வந்திருக்கு இந்த பாதை என்னோடாக பயணம் செய்கிறது அப்படிங்கிறது புழக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கு. இந்த பாலத்துக்கு அப்புறமா வந்து பாதை வந்து இங்கே இந்த பாதைகள் வந்துட்டு மாற்றப்பட்டது, மற்ற இடங்களுக்கு வந்து மாற்றப்பட்டிருந்தது. அண்ட் இதில் வந்து அநேகமானவரோட தோணிகள் வந்திருக்கு இந்த சைடில். ஸோ இப்போயும் வந்துட்டு ஆற்றுக்குள்ளே இப்போ நேற்று முந்தின நாள் வந்து இந்த முதல்ல வந்து பிடிச்சிருந்தாலும் கூட வந்து இப்போ கூட வந்துட்டு தங்களுக்கு வேறு வழி இல்லை, தங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும், தாங்களை வந்து உழைக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆற்றுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸோ எந்த ஒரு காரணம் இல்லாமல் வந்து அவங்க வந்து தொழில் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வேறு வழிகளுமே வந்து இல்லை. அண்ட் வந்து உண்மையில் இந்த மண்முனை பகுதியில் வந்து அதிகமான மீனவர்கள் வந்து தங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்கிறதுக்கு வந்து இதுதான் ஜீவனோபாய தொழிலாக இருக்குது. உயிருக்கு பயந்து கூட இந்த ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து உண்மையில் அரசாங்கமும் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுத்தே தான் ஆகணும். அண்டு ஈவினிங் டைமில் கூட வந்து நிறைய பேர் வந்து தொழில் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி அதாவது வளைச்சலுக்கு போகிறவங்க வந்து 2 பேர்லாம் வந்து போவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து நடந்த சம்பவம் இப்படி ஒருத்தர் வந்து தான் அந்த தோணியில் இருந்திருக்கார். அப்போ தான் வந்து அவங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் அவர் போயிருக்கா. இது வந்து பகல் டைம்ன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பகல் டைமில் வந்துட்டு முதலைகள் வந்து ஒருத்தரை பிடிச்சி தாக்குறது என்று வந்துட்டு கொஞ்சம் குறைவு. இரவு நேரங்கள்லாம் அதிகமாக வந்து அதோட வேட்டை உக்கிரமாக வந்திருக்கும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நிறைய பேர் முதலைகள் வந்து தாக்கியிருக்குன்னு சொன்னால் அது இரவு நேரங்களில் தான் வந்து. ஸோ வந்து பாருங்கள், இப்படி தனித்தனியாக வந்து போய்க்கொள்வாங்க. அவங்க வந்து சம்டைம் வந்து கூடும் வச்சுருப்பாங்க. இப்படியானவங்க வந்து கூடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பாசி வச்சு கூடு வைப்பாங்க. அப்படியானவங்க தனிமையில் போய் அந்த கூடை எடுத்துக்கொள்வாங்க. அப்படி சொன்னால் கட்டுவலை கட்டினா கூட 2 பேர் கூட போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக அங்கே ஒரு தோணியில் ஒரு ஆள் தனியாக, அங்கே ஒரு தோணியில் தனியாக, இங்கே ஒரு தோணியில் தானே அப்படி சொல்லி இப்போ 4 பேர் வந்து இந்த ஆற்றுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. இந்த டைம்லேயே வந்து 4 பேர் வந்து ஆற்றுக்குள்ளே வந்து இந்த ஒரு தொழிலை வந்து செய்து கொண்டிருக்காங்க. அவ்வளோ பேரும் தனித்தனியாக. ஆனால் எங்களோட மற்ற பகுதிகளெலாம் வந்துட்டு 2 பேர் போவாங்க. ஒருத்தங்களை தொடுப்பாங்க, ஒருத்தவங்களை வந்து வீசுவாங்க. ஆனால் அவங்க தனித்தனியாக தான் வந்து இப்போ போயிருக்காங்க. இந்த ஆற்றுல நாங்கள் அந்த நேரம் நாம் தொழில் செய்யக்கூட 1-2 முதல் தான் கிடந்தது. அது எங்களுக்கு பயம் இல்லை, அது எங்களை பிடிக்கிறதும் இல்லை. இந்த வனவிலங்குகாரர்கள் கொண்டு வந்து இங்கே விட்டு 3-4 முதலையை கொண்டு வந்து விடுறாங்க. இங்கே உள்ள முதலையில் மாடு ஆடு பிடிச்ச முதலைகளை கொண்டு வந்து இங்கே விடக்குள்ள இங்கே மனுஷன் வீசையில் வலை போட இயலாது, கூடு வைக்க இயலாது. இப்படியான நிலையில் நாங்கள் பயந்து கொண்டு உயிரை கையில் பிடிச்சி கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது அவைய தடை செய்யணும். ஏனெண்டா அவைய பிடிக்கிற முதலையை மனிதன் இல்லாத ஒரு குளத்தில் கொண்டு விடணும். ஏனெண்டா
அவைய இங்கே கொண்டு வந்து விடுறதால மனிதன் தான் பாதிக்கப்படுறான். இன்றைக்கு அந்த ராத்திரி கூட பாலச்சென்னையில் ஒரு ஆளை பிடிச்சி அது அரைவாசை திண்டு போட்டு அரைவாசை கட்டிட்டு கொண்டு வராங்க. இப்படி இந்த அவைகளுக்கு சுலபமான ஒரு இடத்தை பார்த்து விட்டுட்டு போகிறது மக்களுக்கு அது ஆபத்தாக இருக்குது. அது அவையே செய்யக்கூடாது. அவைய நீங்கள் வந்து பயம் இல்லாமல் எப்படி இந்த ஒரு தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால்? நான் என் வயதுக்கு நான் 13 வயதிலிருந்து நான் 64 வயது நடக்குது. நான் இந்த ஆற்று தொழில் தான் செய்கிறேன். பயம் இல்லாமல் யாரும் தொழில் செய்யலாமல் இருக்குது. ஏனெண்டா முதல்ல ஆற்றுக்குள்ள அது ராஜா. அது இன்றைக்கு எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சாமான் தான். இருந்தும் நாங்கள் பயம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். காப்பாற்றணுன்றதாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அன்றைக்கு முதல்ல படித்த அன்றைக்கு நீங்கள் தொழிலை செய்த நீங்கள் தானே? ஓ, நாங்கள் நாங்கள் தொழில் செய்யாட்டி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டம். அப்போ அதால் நாங்கள் தொழிலுக்கு போய் தான் ஆகணும். அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி கேள்விப்பட்டு உங்களோட குடும்பத்தில் நீங்கள் இங்கே தொழிலுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னதும் வீட்டில் ஏதாச்சும் பயப்படுவாங்க? வீட்டில் பயந்தான் அதுகள் தொழிலுக்கு போகாதங்கன்று தான் சொல்லுதுகள். ஆனால் தொழிலுக்கு போகாட்டி எங்கள்கிட்ட வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு காசு வேணுமே. அப்போ இதை பயந்து நாங்கள் வாழ்ந்தோம்டா இப்படி நாங்கள் இதுகிறோம். கண்டிப்பாக. அப்போ உண்மையில் இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்களோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே உண்மையில் காட்டு யானைகளை விவசாய பகுதிகள் தரவிறக்கம் செய்கிறது. அண்ட் அதே மாதிரி வேறு இடங்களில் பிடிக்கிற இந்த முதலைகளை வேட்டை முதலைகளை கொண்டு இப்படியான ஆற்றுகளில் இருக்கிறத தடை செய்து கொள்ளுங்க. அப்போ தான் அவங்களோட உயிரும் பாதுகாக்கப்படும். அண்ட் அவங்களோட ஜீவனோபாய தொழிலாக இருக்கிற அவங்களோட வாழ்வாதாரங்கள் பாதுகாத்து கொள்ளப்படும். ஸோ இது ஒவ்வொரு பொதுமக்களோடையும் ஒவ்வொரு தொழிலாளர்களோடையும் ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட சொந்தக்காரங்க? இப்போ இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டாக்கலண்டா ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. 5-6 பேர். ஓ, அது பிடிச்சி அது ஒரு சில பொடியனை கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்தெடுத்தது. ஒருத்தனை மட்டும் 3 தரம் பிடிச்சிருக்கு. பிடிக்க ஒரு திரும்ப. ஓ, அவர் இப்பயும் ஆற்று தொழில் தான் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் அதுதான் தொழில் பழகினார். அந்த தொழிலில் நீ அவரை விட்டால் சாப்பிட வழி இல்லை. அதுக்காக அவர் அந்த தொழிலில் தான் செய்கிறாரு. ஸோ அன்னைக்கு அந்த அண்ணாவை பிடிச்ச அன்னைக்கு அவங்களோட குடும்பம் இங்கே என்ன பாடுபட்டு? ஓ, சரியான கஷ்டம். இங்கே இந்த ஒரு சின்ன இப்படி துண்டு 3 துண்டு தான் வச்சுருந்தாங்க. அந்த தலையெல்லாம் சூப்பி போட்டு அப்படி இதஞ்சு அது அதை அவைகளை பிடிக்கணுமன்ற ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னாண்டா பக்கத்தில் 2 பேர் வீசினவங்க. அப்போ அந்த 2 பேர் வீசிற கலைவுக்கு அது ஓடணும். பயந்த முதலேண்டா அது ஓட இல்லை. அது இப்படியே கொண்டு கரையில் அவைகளை பிடிக்க வந்தது. இவர் லைட்டை குளத்தி இவர் கம்பு நாட்டி அதில் கொழுவுறதுக்கு கம்பு நாட்ட போனவரை தான் பிடிச்சிருக்கு. ஓ, அவருக்கு 3 பிள்ளைகளாண்டு சொன்னாங்க. அதுகள குடும்ப நிலை இவ்வளவு கஷ்டமாக போகும். இப்போ அரசாங்கம் இவ்வளவுதான் காசை கொடுத்தாலும் தண்டை தகப்பன் இருக்கிற மாதிரி தெரியாது தானே பிள்ளைகளுக்கு. அதாவது ஆனால் அந்த வனவிலங்குக்காராக்கள் இங்கே கொண்டு விடக்கூடாது. அதை ஒரு காட்டு பகுதியில் ஒரு குளத்தில் கொண்டு விடணும். அதை நாங்கள் பாதுகாக்கிறா இருந்தால் வேறொரு மக்கள் வாழாத ஒரு இடத்துல கொண்டு விடணும். கண்டிப்பாக இது ஒவ்வொரு மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. தயவு செய்து இந்த காணொலி பார்க்குறவங்க அதிகம் அரசாங்கத்தினோட கண்ணுக்கூட படுறளவுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. 2 முதலைகளை அவங்க இங்கே இறக்கி விடலாம். அதே நாளைக்கு இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும்னு சொல்லலாம். பெரிய ஒரு இதே உருவாயிரும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலே செய்யலாம் போயிடும். இப்போவே இந்த அளவுக்கு. ஓ, இப்போ என்னண்டா அந்த முதலை இப்போ அந்த பிடிச்சி கண்டுட்டு இப்போ நீ தோணியில் இருக்கிறால தோணியை அடிச்சு உடைச்சிட்டு போட்டு பிடிக்கிறதுக்கு பிடிக்கும். ஏனண்டா அது ருசியை கண்டுச்சு. அப்போ அந்த முதலைகளை இது எங்கே கொண்டு விடுறோம்? அங்கே சிங்கள ஏரியாவில் மாடுகளை ஆடுகளை இதுகளை தண்ணி குடிக்க போகிற மாதிரி இதுகளை பிடிக்கிறதால திண்டு அது பழகினேன். அப்போ அதை அங்கே விடாம அவிய இங்கே கொண்டு இங்கே மக்கள் வாழ்கிற நெரிசலாக வாழ்கிற இடத்துகளில் கொண்டு விடுறாங்க. அது ஊருக்குள்ளேயும் வருகுது. அன்றைக்கு அந்த கோயிலுக்குள்ளே ஒன்று படுத்து கிடந்து அதை அறிவிச்சு போலீஸுக்கு எல்லாம் அறிவிச்சு அவைய ஒரு அளவானது. அது அவ்வளவு தெரிச்சு இல்லை. வெள்ள டைம்லாம் வரும். ஓ, பாரும் வாரது. அது இப்போ இந்த ஆத்தங்கரை ஓரம் குளத்துக்கு ஓரம் இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலை. என்ன செய்யறது? அப்போ நீங்களும் பயந்து கொண்டு தான் குடும்பத்தை காப்பாற்றி. ஓ, அதான் இப்போ எனக்கு 64 வயது நடக்கு. இதுக்கு பிறகு நான் மேய்ச்சம் வேலைக்கோ ஓடாவி வேலைக்கோ இல்லை ஒரு கூலி தொழிலுக்கோ என்னால் போக முடியாது. அப்போ நான் இந்த தொழிலை தான் செய்யணும். பயத்துக்கு மத்தியில் நானும் இந்த தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கேன். இது அரசாங்கம் கவனம் எடுக்கணும்.
கவனம் எடுத்து மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்துல ஒரு காட்டு பகுதியில் இந்த முதலைகளை கொண்டு விடணும் அவைய. கண்டிப்பா வந்து என்னோட சொன்னால் வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த முதலை வந்து ஆரம்பத்துல கரையோர பகுதியில இருந்து இருந்த அந்த விலங்குகள், அதாவது கால்நடை வளர்ப்புகளை மட்டும் வேட்டையாடுறது இன்னைக்கு மனிதனை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து அந்த ஒரு தோணியை வந்து தாக்கி எப்படி வந்து அவங்க வந்து வேட்டையாடலாம்ன்றது வரைக்கும் அது கற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் வந்து விளைவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஸோ ஆகையினால தயவு செய்து இங்க இருக்கிற முதலைகளை கூட வந்து பொறி வச்சு பிடிச்சு அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து அது செய்யணும், கண்டிப்பா வந்து முன்னாடி செய்யும். வந்து இந்த தகவலுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு நன்றி. என்னண்டா உங்களை போல ஆட்கள் வந்து இப்படியான பேட்டிகளை எடுத்து விளம்பரப்படுத்தி அரசாங்கத்துக்கோ இல்லை அரச உத்தியாளர்களோ இதை கவனம் எடுத்து இதில் இருக்கிற முதலைகளை நீமேல் கொண்டு விடாமலும் இங்கே இருக்கிற பெரிய முதலைகள் பிடிக்கக்கூடிய முதலைகளை அவைய பிடிக்கலுமெண்டா அதை பிடிச்சி கொண்டு போகிற எங்கேயும் காட்டு வழியில் விடுறது அவைகளுக்கும் உதவியாக இருக்கும். எங்களுக்கும் அதில் பயங்கரம் இல்லாமல் நாங்கள் இந்த ஆற்றுல தொழில் செய்ய வேண்டிய கட்டமாக இருக்கும். நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலி வந்து வீச்சு தொழிலை வந்து நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது மீனவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அதிகம் வந்து இப்போ கடலுக்கு தொழிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த காற்றினால அதிகம் அந்த காலநிலை மாற்றங்கள்னால வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் இந்த ஆற்றுக்கு வரவங்களை வந்துட்டு காற்றினாலும் போக முடியாது. அண்ட் அதை தாண்டி வந்து இந்த முதலைகள்னாலையும் வந்துட்டு அதிக அச்சுறுத்தல். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால தங்களோட உயிர் தங்களோட கையில் தான் இருக்குது, தாங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு அரசாங்கமும் வந்துட்டு எந்த ஒரு பாதுகாப்பும் வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீனவர்களும் சொல்லி கொண்டிருக்கே இல்லை. சில பேர் வந்து அதை அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கும் வேறு வழி கிடையாது. இது ஒன்று தான் தொழில், இது ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அப்படி சொன்னாலும் நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ அரசாங்கம் நினைச்சா இங்கே இருக்கிற மீனவர்களுக்கான பாதுகாப்பினை கொடுத்து அவங்களோட வாழ்வாரத்தை வந்து நீங்கள் உயர்த்தி விடலாம். அது உங்களோட கையில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசி காணொலிகளுக்கு காண்பிச்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் கண்டினியூ வந்து நீங்கள் ஒரு சில ஃபுட்டேஜ்களை வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி பெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம். கொண்டு